நீங்க வாங்கிட்டு போங்கக்கா. இந்த பூ வாடி போயிருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த பூவை நீங்க சாமிக்கு போடுறப்போ இது மறுபடியும் புதுசா மலர்ந்துருங்கா. அந்த பூக்கார பொண்ணு சொன்ன மாதிரி வாடின பூ எப்படி மலர்ந்துச்சுன்னே தெரியலையே. ஆனா இந்த உலகத்துல நீ மனசு வச்சா முடியாததுன்னு என்னதான் இருக்கு. என் மாமா அவர் வேண்டப்பட்ட குடும்பம் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த சந்தோஷம் இந்த வீட்டுல எப்பவும் நிலைச்சு நீடிக்கணுமா, அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் தாயே. வாங்க. ஏமா அண்ணோ, சண்முக அண்ணே ரூம நல்லா சுத்தம் பண்ணி கொடுமான்னு உன்கிட்ட சொன்னார்ல. இங்க வந்து பார்த்தா ரூம்ல ஒரு தூசி துரும்பு கூட இல்லாம இவ்ளோ சுத்தமா இருக்கே. டெய்லி ஆளுங்க வந்து சுத்தம் பண்ணுவாங்களா? ஆளுங்கெல்லாம் இல்லம்மா, நான் தான் சுத்தம் பண்ணுவேன். பெட்ஷீட்டு தலைக்காணி உரை எல்லாத்தையுமே 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்திருவேன். ஆளுங்க தங்கினாலும் சரி தங்கினாலும் சரி, இதெல்லாம் வழக்கமா நான் பண்றதுதான். 5 பேரு எப்படி இந்த ஒரே ரூம்ல தங்குறது? நீங்க எல்லாரும் ஒரே ரூம்ல தங்க வேண்டாம், பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த ரூம்லயே தங்கிக்கங்க, நான் வேற ரூம்ல தங்கிக்கிறேன். சரிங்க அத்தை. சரி வாங்க போலாம். உட்காருமா. உட்காருங்க. உட்காருமா. அப்பாடி வாங்க. என்ன பாட்டியம்மா, ரூம் எல்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க சண்முகம் வீட்ல எனக்கு எதுவும் பிடிக்காம இருக்குமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மருமக சொன்ன மாதிரி ரூம் நல்லா சுத்த பத்தமா இருக்கு. சரிங்க பாட்டியம்மா, உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க, நான் கீழே தான் இருப்பேன். சரிங்களா? சரிடாம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்கம்மா, வரேன். கரையான் புத்துக்குள்ள பாம்பு புகுந்த மாதிரி சண்முகத்தோட வீட்டுக்குள்ள நாம வந்தாச்சு. நான் நினைச்சதை விட எல்லாமே கச்சிதமா நடக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா பண்ணணும். அதெல்லாம் சரிதாம்மா, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இடிக்குது. சண்முகத்தோட வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, சண்முகத்துக்கும் அவன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உங்க மேல சந்தேகம் வந்துடாதா? அதுக்காக இந்த துரோகி பையன் வீட்டுல என்ன தண்ணி குடிச்சிட்டு சோறு திங்க சொல்றியா? உங்க அப்பாவோட உசுர குடிச்ச பாவிடா இந்த சண்முகம். அவன் வீட்டுல எப்படிடா நான் தண்ணி குடிக்க முடியும்? ஒரு பொண்டாட்டி பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறது தாம் புருஷனோட உசுர் இல்லாத உடம்பதான். ஆனா அத பாக்குற கொடுமை எனக்கு ஏற்பட்டுடுச்சு. அத கொடுத்தது அந்த சாமி இல்ல, இந்த சண்முகம். இவனாலதான் உன் அப்பா தூக்கல தொங்குனாரு. இந்த சண்முகத்தாலதான் மொத்த ஊரும் சேர்ந்து நம்ம வீட்டை எரிச்சிச்சு. அப்போ உன்னையும் உன் தங்கச்சியையும் ஆளுக்கு ஒரு கையில புடிச்சுக்கிட்டு ஓடுனப்ப எடுத்த மூச்சு இப்ப வரைக்கும் நிக்கல.